அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சரோஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வாழைக்காயை வறுவல் செய்ய போகிறோம். இங்கே பாருங்கள், வாழைக்காயை நான் இப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணாலும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு எல்லோரும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க, அட்ராக்ஷனாக இருக்கும். அப்படின்றதுனால தான் நான் இப்படி கட் பண்ணியிருக்கேன். இதுக்கு என்ன தேவையான பொருட்கள்னு பார்த்துடலாம். சிம்பிள் அண்ட் டேஸ்டி தான். இங்கே பாருங்கள், பெருங்காயம் 1 டீஸ்பூன், 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு, சோம்பு பவுடர். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம தண்ணி விட்டு கலந்து எடுத்துக்கலாம். கலந்துட்டு வாழைக்காயில் நல்லா பிரட்டி, மீன் எப்படி நம்ம பிரட்டுவோமோ அது மாதிரி பிரட்டுவோம். இது போல் வாழைக்காயில் இந்த மசாலாவை டிப் பண்ணி எடுத்து ஒரு 10 மினிட்ஸ் ரெஸ்ட் கொடுக்கலாம். இப்போ நாம் வாழைக்காயில் மசாலா போட்டு பிரட்டி வச்சிட்டோம். இதை இனிமேல் நம்ம பொரிக்க வேண்டியதுதான். நான் தோசைக்கல்லில் பொரிக்க போகிறேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்சதுன்னா தோசைக்கல்லில், இல்லைன்னா ஒரு பேன் வச்சுக்கிட்டு நீங்கள் வறுத்துக்கோங்க. இப்போ தோசைக்கல் ஹீட் ஆகட்டும். இப்போ மிதமான தீயில் இதை வச்சு நல்லா குக் பண்ணி எடுக்கலாம். ஃபிஷ் ஃப்ரை மாதிரி தான் இது. இதுக்கு அதிகம் எண்ணெய் செலவு இல்லை, கொஞ்சமாக நம்ம எண்ணெய் ஊற்றினாலே போதும். இது ஒரு பக்கம் குக் ஆகட்டும், அப்புறம் மறுபக்கத்துக்கு நம்ம திருப்பி போடலாம். இப்போ இதை திருப்பி போட்டுக்கலாம். இது மாதிரி இது ஃபுல்லத்தையும் திருப்பி போடலாம். திருப்பி போட்டு எடுத்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான். இன்னும் ஒரு 3 மினிட்ஸ் இது குக் ஆயிடுச்சுன்னா ரெடி. இப்போ இந்த வாழைக்காய் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இதை நாம் வெளியில் எடுத்துருவோம். அவ்வளோதாங்க, ஒரு சூப்பரான சைட் டிஷ் இது. எல்லாருக்கும் பிடிக்கும். இந்த சைட் டிஷ் அட்ராக்டிவாக இருக்கும். சாப்பிட்றவங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இது போல் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.